everyone, welcome back to Arisode Tech. So இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா நம்ம ஸ்ட்ரிங் பஃபர் அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம். ஸோ ஆக்சுவலி ஸ்ட்ரிங்னா என்னன்னு பார்த்துரும். ஸோ ஸ்ட்ரிங்குக்கும் ஸ்ட்ரிங் பஃபருக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரிங் அப்படின்ற கான்செப்ட்குள்ள நம்ம வரதுக்கு முன்னாடி என்ன தெரிஞ்சுக்கணும்னா மியூட்டபிள் இம்மியூட்டபிள் அப்படின்ற கான்செப்ட் பத்தி தெரிஞ்சுக்கணும். மியூட்டபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேல்யூவை என்னால் சேஞ்ச் பண்ண முடியும். இதுவே இம்மியூட்டபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேல்யூவை எனக்கு சேஞ்ச் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ரிங்ல நீங்க ஒன்ஸ் ஒரு வேல்யூ கொடுத்து மெமரியில ஸ்டோர் பண்றீங்க அப்படின்னா அந்த வேல்யூவை நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. போய் மேனுவலா தான் என்ன பண்ண முடியும்னா சேஞ்ச் பண்ண முடியும். பட் பஃபர் கொண்டு வந்தது என்ன ரீசன்னா அதுல இருக்க வேல்யூவை என்ன பண்ணணும்னா இதுல சேஞ்ச் பண்ணணுன்ற கான்செப்ட் பேஸ்ல தான் என்ன கொண்டு வந்தாங்கன்னா பஃபர் கொண்டு வந்தாங்க. ஸோ பஃபர்னா என்ன அண்ட் பில்டர்னா என்னன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஸோ லாஸ்ட் வீடியோல பெண்டிங் வச்சு கம்பேர் டு ஈக்குவல்ஸ் இது ரெண்டுத்துக்குமே என்ன டிஃப்ரெண்ட்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னா பார்க்கலாம் வித் கோடிங் எக்ஸாம்பிள். ஐ ஹோப் அதோட கோடிங் செஷன் நீங்க ஒர்க் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ லுக் இட் ஹியர். ஸோ ஸ்ட்ரிங்னு நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா, ஃபர்ஸ்ட் நான் என்ன சொன்னேன், டபுள் ஈக்குவல் டு ஆப்ரேட்டர் கொடுத்தேன். ஸோ டபுள் ஈக்குவல் டு வந்து நம்ம ஆப்ரேட்டர் பார்க்குறப்பவே என்ன பண்ணணும்னா இதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ பை ஈக்குவல்ஸ் டபுள் ஈக்குவல் டு ஆப்ரேட்டர் கம்பேர் டு இந்த மூணுத்துக்குமே என்ன டிஃப்ரெண்ட்னு கேட்பாங்க. இல்லை பர்டிகுலரா ஏதாச்சும் ஒரு ரெண்டு இதுவே கேட்டு என்ன பண்ணிக்கலாம். ஸோ என்ன டிஃப்ரென்ஸ் சொல்லுங்க, இல்லை இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் சொல்லுங்க. ஸோ ஈக்குவல்ஸ் மெத்தடுக்குமே கம்பேரிட்டிவ்க்குமே என்ன டிஃப்ரென்ஸ் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி தான் மோரோன்னு கேட்பாங்க. அண்ட் ஆப்ரேட்டர் பேசிஸ்லயும் கேட்பாங்க. ஸோ ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஸோ ஈக்குவல்ஸ் மெத்தட், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தி ஸ்ட்ரிங் ஈக்குவல்ஸ் மெத்தட் கம்பேர் தி ஒரிஜினல் கண்டென்ட் ஆஃப் தி ஸ்ட்ரிங். ஸோ நான் கொடுக்குற கண்டென்ட் வந்து எனக்கு ஒரிஜினலா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணா கம்பேர் பண்ணி பார்க்கும். அண்ட் கம்பேர் வேல்யூ ஆஃப் ஸ்ட்ரிங் ஃபார் அன் ஈக்குவாலிட்டி. ஸோ ஈக்குவலா என்ன பண்ணணும்னா கம்பேர் பண்ணும். எப்படின்னா ஸ்ட்ரிங் கிளாஸ் ப்ரொவைட்ஸ் டூ மெத்தட். ஸோ ரெண்டு மெத்தடை வச்சு என்ன பண்ணலாம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நான் என்ன சொன்னேன், லிட்ரல் மெத்தட் அண்ட் அதே மாதிரி என்ன சொன்னேன், நியூ கீவேர்ட் வச்சு பர்ஃபார்மன்ஸ் பண்றது சொன்னேன். இப்போ எனக்கு இது என்ன நடக்கும் அப்படின்னு பாருங்க. நான் இங்க என்ன பண்ணிருக்கேன், S1 ஒரு ஆப்ஜெக்ட் கொடுத்துருக்கேன், S2 ஒரு ஆப்ஜெக்ட் கொடுத்துருக்கேன் அண்ட் S3 சொல்லிட்டு என்ன பண்ணிருக்கேன் இன்னொரு ஆப்ஜெக்ட் கொடுத்துருக்கேன். மொத்தம் எத்தனை ஆப்ஜெக்ட்னு பாத்தீங்கன்னா மொத்தம் 4 ஆப்ஜெக்ட். ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் S1. இந்த S1 எனக்கு என்ன பண்ணும்னா ஃபர்ஸ்ட் வேல்யூ சச்சின்னு ஸ்டோர் பண்ணிச்சு. சிமிலர் லைக் லெட் எனக்கு S2 சொல்லிட்டு என்ன கிரியேட் பண்றேன், இன்னொரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்றேன். அந்த ஆப்ஜெக்ட்ல நான் என்ன ஸ்டோர் பண்றேன், அகைன் ஐ ஸ்டோர் தி வேல்யூ சச்சின். ரெண்டு சச்சின் ஆயிடுச்சு. அடுத்து என்ன பண்றேன், S3 ஒன்று கிரியேட் பண்றேன். இந்த S3 தான் நான் என்ன பண்றேன்னா நியூ கீவேர்ட் யூஸ் பண்றேன். நல்லா நோட் பண்ணி பாருங்க. நான் இங்க என்ன பண்ணிருக்கேன், ஃபர்ஸ்ட் ரெண்டு வேல்யூ லிட்டரல்ல ஸ்டோர் பண்ணிருக்கேன். S3 மட்டும் என்ன பண்ணிருக்கேன்னா நியூ கீவேர்ட் வச்சு ஸ்டோர் பண்ணிருக்கேன். ஆக்சுவலி நியூ கீவேர்ட் ஸ்டோர் பண்ணும்போது எனக்கு என்ன பண்ணணும், மெமரி போயிட்டு டைரக்டா ஹீப்ல ஸ்டோர் ஆயிடும். ஸோ இந்த நியூ கீவேர்ட் வச்சு ஸ்டோர் பண்ணிட்டு அதுலயும் நான் என்ன பண்ணிருக்கேன்னா அதோட பிராக்கெட்ல சச்சின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். நல்லா நோட் பண்ணி பாருங்க. சச்சின்னு கொடுத்துருக்கேன். அடுத்து நான் என்ன பண்ணிருக்கேன்னா S4 இன்னொரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன். ஸோ ஆப்ஜெக்ட் சொல்லலாம் அண்ட் வேரியபிள் எனி திங் வாட் எவர் யூ நீட் சொல்லிக்கலாம். ஸோ இங்க என்ன பண்ணிருக்கேன்னா நான் S4 கிரியேட் பண்றேன். இந்த S4ல ஸோ வேற வேல்யூ ஸ்டோர் பண்றேன். ஓகேவா, சர்வர் அப்படி சொல்லி கொடுத்துருக்கேன். இதுல நான் S1 S2 இப்போ வந்து என்ன பண்ணிருக்கேன்னா S1 தான் என்ன பண்ணிருக்கேன், ஸோ ஒரு காமன் ஆப்ஜெக்டா ரெப்ரசென்ட் பண்றேன். இப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிருக்கேன்னா ஈக்குவல்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணி S2 நான் செக் பண்றேன். அப்ப எனக்கு வேல்யூ என்ன அவுட்புட் வரும்னு நீங்க நினைக்கிறீங்க, இட் கம்பேர் ரெண்டுமே ஈக்குவலா இருக்கான்னு செக் பண்ணுவேன். எஸ், ஸ்பெல்லிங் வைஸ் எல்லாமே எனக்கு என்னவா இருக்கா ஈக்குவலா இருக்கு அண்ட் வேல்யூவை செக் பண்ணி பார்க்கும்போது ஈக்குவலா இருக்கு. ஸோ தட் வைஸ் ஐ காட் தி அவுட்புட் ட்ரூ. இதுவே நான் என்ன பண்ணிருக்கேன், நியூ கீவேர்டோட கம்பேர் பண்ணிருக்கேன். ஸோ S3 கம்பேர் பண்ணிருக்கேன். தட் டைம் ஆல்சோ ஐ காட் அவுட்புட் இஸ் ட்ரூ. ஏன் ட்ரூனா வேல்யூ கரெக்டா இருக்கு, உள்ள கொடுத்துருக்க எல்லா ஸ்பெல்லிங்குமே கரெக்டா இருக்கு, ஸோ டேட்டாவும் கரெக்டா இருக்கு. அண்ட் அகைன் S1 ஈக்குவல் S4 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. நல்லா பாருங்க, S1 S4 ஒரே மாதிரி இருக்கா, இட் டோட்டலி டிஃப்ரெண்ட். அப்பதான் எனக்கு என்னென்ன அவுட்புட் வரும்னா எனக்கு ஃபால்ஸ்ன்னு தப்புன்னு வரும். ஸோ ஏன்னா ஈக்குவலா இல்லை. ஸோ இந்த மாதிரி எனக்கு என்ன பண்ணணும்னா ப்ராப்பரா கம்பேர் பண்ணி ஒர்க் பண்றதுக்கு தான் ஈக்குவல்ஸ் யூஸ் பண்றாங்க. லைக் ஒரிஜினல் கண்டென்ட் ஆஃப் ஸ்ட்ரிங் கம்பேரிங் மெத்தட். ஸோ ஈக்குவல்ஸ் மெத்தட் கம்பேர்ஸ் தி ஒரிஜினல் கண்டென்ட் ஆஃப் ஸ்ட்ரிங்ன்றது தான் இதோட அர்த்தம். ஸோ அடுத்தது பார்க்கலாம் டபுள் ஈக்குவல் டு என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுதுன்னு சொல்லிட்டு. ஸோ டபுள் ஈக்குவல் டு பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஆப்ரேட்டர். ஸோ ஸ்ட்ரிங்குக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆப்ரேட்டர். இது வந்து எனக்கு என்ன பண்ணணும், வேல்யூ இருக்கு. ஸோ சேம் ஆஸ் சிமிலர் லைக் தட். ஸோ S1 சொல்லி ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன் அண்ட் S2 சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்கேன் இன்னொரு வேரியபிளை கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ S2 அண்ட் S3. ஸோ S3 அப்படின்னு பார்க்குறப்போ நான் S3 என்ன பண்ணியிருக்கேன் நியூ கீவேர்டில் கொடுத்துருக்கேன். இப்போ நான் இதை நியூ கீவேர்டில் கொடுத்துருந்தோன்னே இதோட மெமரியோட ஸ்பேஸ் லொக்கேஷன் எனக்கு என்னவா இருக்கும்னா வேற மாதிரி இருக்கும். ஸோ வேற ஒரு ஹீப் மெமரியில் எடுத்து போய் ஸ்டோர் ஆகும். அண்ட் S1 S2 வந்து எனக்கு என்ன பண்ணணும்னா காமனாக இருக்க
கான்ஸ்டன்ட் மெமரியிலே ஸ்டோர் ஆகிடும். ஸோ இதுல இருக்க 3 வேல்யூமே எனக்கு ஒன்னா தான் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு என்ன சொல்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் S1 S2 ஸோ கொடுத்தாச்சு. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா லைக் S1 S2 ஈக்குவலா இருக்கான்னு கேக்குறாங்க. எனக்கு ட்ரூன்னு பெர்ஃபார்மன்ஸ் ஆகுது. பிகாஸ் போத் ஆர் ரெஃபர் டு சேம் இன்ஸ்டன்ஸ் S1 S2ன்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணிருக்காங்க. ஆனா S1ம் S3யும் ஈக்குவலா தான் இருக்கு வேல்யூ. பிகாஸ் S3 என்னன்னு வந்திருக்கு எனக்கு அவுட்புட்னா ஃபால்ஸ்ன்னு வந்திருக்கு. ஏன் ஃபால்ஸ்ன்னு வந்திருக்குன்னா ரெஃபர்டு டு இன்ஸ்டன்ட் கிரியேட்டிங் எ நான் பூல். ஸோ மெமரியோட ஸ்பேஸ் பார்க்கும்போது இது எனக்கு ரெண்டுமே S1 S2 ரெண்டுமே எனக்கு என்னன்னா கான்ஸ்டன்ட் மெமரியில ஸ்டோர் ஆயிருக்கு. இது ரெண்டுமே எனக்கு என்னன்னா ஒரே மெமரி ஏரியால ஸ்டோர் ஆயிருக்கும். ஏன் ஒரே மெமரி ஏரியானா ரெண்டுமே லிட்ரல் கான்ஸ்டன்ட் போல் மெமரியில ஸ்டோர் ஆயிருக்கும். இது ரெண்டுமே ஒரே மெமரி ஸ்பேஸ்ல இருக்கு. ஆனா இங்க இருக்க S3 எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இது டெஃபினட்டா எனக்கு ஹீப் மெமரியில, ஏன்னா நான் என்ன யூஸ் பண்ணிருக்கேன்னா இங்க நியூ கீவேர்ட் ஹீப் மெமரியில. அப்ப கம்பேர் பண்ணும்போது மெமரி வைஸ் இது ரெண்டுமே எனக்கு என்னன்னா வேற வேறையான ஸ்பேஸ்ல இருக்கு. ஸோ தட் வைஸ் ஐ காட் அ ஃபால்ஸ். ஸோ நல்லா நோட் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி எனக்கு என்ன பண்ணும்னா மெமரி பேசிஸ்ல செக் பண்றது தான் டபுள் ஈக்குவல் டு. அப்போ எனக்கு கம்பேர் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா தி ஸ்ட்ரிங் கம்பேர் டு. ஸோ கம்பேர் டு மெத்தட் கம்பேர் தி வேல்யூ லெத்திகோ கிராஃபிக்கலி அப்படின்னா என்ன அர்த்தம்? ரிட்டர்ன் தி இன்டீஜர் வேல்யூ டு என்னன்னா லெத்திகோ கிராஃபிக்கலி அப்படின்றதுக்கு தமிழ் அர்த்தம் என்னன்னா அகர முதர வரிசையெல்லாம் ஆல்பபெட்டிக் ஆர்டர் அந்த மாதிரி கான்செப்ட்ல தான் எனக்கு என்ன பண்ணோம்னா இந்த வார்த்தையை கொடுத்துருக்காங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. இட் இஸ் ஒன் ஆஃப் தி நியூ வேர்ட். ஓகே, லெத்திகோ கிராஃபிக்கலி அப்படின்னு சொல்றாங்க. இது எனக்கு என்ன பண்ணும்னா இன்டீஜர் வேல்யூ தட் டிஸ்கிரைப் இஃப் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங் இஸ் லெஸ்ஸர் தென் ஈக்குவல் ஆர் கிரேட்டர் தென் செகண்ட் ஸ்ட்ரிங்கா இருந்தா எனக்கு என்ன பண்ணும்? பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும். ஃபர்ஸ்ட் ஈக்குவல் டுவா இருந்தா தி வேல்யூ வில் பி 0 அப்படி சொல்லியிருக்காங்க. சப்போஸ் S1 S2 and 2 strings are variables if ஈக்குவல் டுவா இருந்தா அது 0வா கன்சிடர் பண்ணப்படும். இல்ல எனக்கு என்னவா இருந்தா கிரேட்டர் தென்னா இருந்தா எனக்கு என்னன்னா பாசிட்டிவா என்ன பண்ண முடியும்? கன்சிடர் பண்ண முடியும். இதுவே எனக்கு நெகட்டிவா அதான் லெஸர் தென்னா இருந்தா நெகட்டிவ். நல்லா நோட் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். பாசிட்டிவ் நெகட்டிவ் என்ன சொல்றாங்கன்னா அவங்களோட ரேஞ்ச் ஆஃப் வேல்யூ. ஸோ இங்க எனக்கு 3 வேல்யூஸ் இருக்கு. S1 S2 and S3ன்னு சொல்லிட்டு 3 வேல்யூ இருக்கு. எல்லாமே எனக்கு எதுல ஸ்டோர் ஆயிருக்குன்னா நார்மலான கான்ஸ்டன்ட் மெமரியில தான் ஸ்டோர் ஆயிருக்கு. ஏன்னா எல்லாமே லிட்ரல் மெத்தட் தான். ஸோ S1 S2 எனக்கு என்னென்ன 3 வேல்யூமே எனக்கு என்னவா இருக்குன்னா 2 வேல்யூ எனக்கு காமனா இருக்கு. அண்ட் 3வது வேல்யூ எனக்கு என்னன்னா கொஞ்சம் தனியா இருக்கு. ஸோ பாத்தீங்கன்னா 2 சச்சின் அண்ட் ராதன் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஸோ கம்பேர் டூ பண்ணும்போது S1 தான் நான் என்ன பண்ணிருக்கேன், ரெண்டுத்துக்குமே காமனா எடுத்திருக்கேன். இது எனக்கு என்னன்னா S1 S2 ஈக்குவலா இருந்தா 0 வேல்யூ. இல்ல S1 S2 S3 பார்க்கும்போது எனக்கு வேல்யூ எப்படி இருக்குன்னா S1 கிரேட்டர் தென்னா இருக்கு. ஸோ கிரேட்டர் தென் நான் எப்படி மீன் பண்றேன்னா நம்பர் ஆஃப் வேல்யூ 1 2 3 4 5. ஆனா இங்க என்ன இருக்கு 1 2 3 4 5 6 வார்த்தை இருக்கு. So that wise it is greater than. So S1 greater than, அதனால எனக்கு வேல்யூ என்னன்னு வந்திருக்குன்னா 1 வந்திருக்கு. இங்க S3 and S1 பார்க்கும்போது எனக்கு என்னது இருக்கு? ஸோ இங்க S3 லெஸரா இருக்கு, லெஸர் தென் அண்ட் S1 கிரேட்டர் தென். அப்போ எனக்கு என்ன இருக்குன்னா நெகட்டிவ்ல வரும். அப்போ -1 வரும். ஸோ இந்த மாதிரி தான் கம்பேர் டூன்றது எனக்கு என்ன பண்ணும்னா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும். ஸோ இதுதான் இந்த 3த்துக்கான இருக்க டிஃப்ரென்சியேஷன். ஸோ 3மே எனக்கு என்ன பண்ணா ஒரு கேட்டகரி ஆஃப் பெர்ஃபார்மன்ஸை மேக் பண்ணும். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இது நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ப்ரோக்ராம் எல்லாத்தையும் ஒரு வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஸோ அப்போ ப்ராக்டிஸ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் இங்க ஒரு காமனான ப்ரோக்ராம் இருக்கு. அந்த காமன் ப்ரோக்ராமையும் என்ன பண்ணுங்கன்னா கவுண்ட் வச்சு ஆல்பபெட்டிக் கவுண்ட் எத்தனை இருக்கு, டிஜிட்டல் கவுண்ட் ஐ மீன் டிஜிட்ஸ் எத்தனை இருக்கு, ஆல்பபெட்ஸ் எத்தனை இருக்குன்னு சொல்லி கவுண்ட் பண்றதுக்கான ஒரு ப்ரோக்ராம் தான் இது. இதையும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி பாருங்க. இப்போ பேக் டு தி டாபிக் ஸ்ட்ரிங் பஃபர்னு ஸ்டார்ட் பண்ணி ஸோ அந்த ப்ரீவியஸ் டாபிக் நம்ம கவர் பண்ணிட்டோம். ஸோ அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ஸ்ட்ரிங் பஃபருக்கு வாங்க. ஸோ ஒண்ணுமே இல்லை, ஸ்ட்ரிங் பஃபர் இஸ் மியூட்டபிள். ஸோ மியூட்டபிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா மியூட்டபிள் மீன்ஸ் ஒன்ஸ் கேன் சேஞ்ச் தி வேல்யூ ஆஃப் த ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட்ல என்ன பண்ணலாம்னா வேல்யூவை மாத்தலாம். தி ஆப்ஜெக்ட் கிரியேட் த்ரூ ஸ்ட்ரிங் பஃபர். ஸோ ஸ்ட்ரிங் பஃபர் மூலமா என்ன பண்ணலாம்னா கிரியேட் பண்ணலாம். இட்ஸ் ஸ்டோர்ட் ஹீப் மெமரி. அப்போ ஹீப் மெமரி அப்படின்னு நீங்க சொன்ன உடனே உங்க மைண்டுக்கு வர வேண்டிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நியூ கீவேர்ட். அப்போ நான் ஸ்ட்ரிங் பஃபரை நான் என்ன யூஸ் பண்ணுவேன், நியூ கீவேர்ட் வச்சு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு உங்க மைண்ட்குள்ள வந்துடணும். ஸோ அடுத்தது ஸ்ட்ரிங் பஃபர் ஆஸ் தி சேம் மெத்தட் ஆஸ் தி பில்டர். அப்போ பஃபரும் பில்டரும்
ரொம்ப வித்தியாசம் இல்லை. ஸோ அதை எப்படி வந்து ஸ்ட்ரிங்குக்கான ப்ராப்ளம் ஓவர் கம் பண்றதுக்காக பஃபர் வந்துச்சோ அதே மாதிரி இதுல இருக்க ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஓவர் கம் பண்ணதான் எனக்கு பில்டர் வந்துச்சு. பட் ஈச் மெத்தட் இன் அ பஃபர் இஸ் சிங்க்ரனைசேஷன் அப்படின்னு சொல்றாங்க. சிங்க்ரனைஸ்டு அப்படின்னு சொல்றாங்க. சிங்க்ரனைஸ்டுன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லைக் அடுத்தடுத்து ஒன் பை ஒன்னா ப்ராசஸ வந்து சேஃபா என்ன பண்ணணும் எனக்கு எடுத்துட்டு வந்து கொடுக்கணும். அப்ப பஃபரை பொறுத்த வரைக்கும் ஒன் பை ஒன்னா அடுத்தடுத்தா ஒரு ப்ராசஸ் முடிஞ்ச பிறகும் அடுத்த ப்ராசஸ் எனக்கு என்ன பண்ணணும்னா எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னு சொல்றதுதான் சிங்க்ரனைசேஷன் சொல்றாங்க. தட் இஸ் ஸ்ட்ரிங் பஃபர் இஸ் த்ரெட் சேஃப். அதனாலதான் எனக்கு என்ன சொல்றாங்கன்னா ஸ்ட்ரிங் பஃபர் த்ரெட் சேஃப். ஒரு ப்ராசஸ் முடிஞ்ச பிறகு அடுத்த ப்ராசஸ். பட் begin the thread safe as a disadvantage to a performance of the string buffer. So string buffer க்கு இது ஒரு disadvantage. ஏன்னா கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். Thus string builder is faster than string buffer when calling the same method at each class. ஸோ அதனாலதான் நான் சொன்னேன்ல ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு, அதை ஓவர் கம் பண்ணாதான் பில்டர் வந்துச்சு. அப்ப எனக்கு பஃபர் வந்து ஸ்லோவரா இருக்கு. இந்த லைக் பிளாட்ஃபார்ம் அதாவது சேஃபா இருக்கிறதுக்கு த்ரெட் சேஃபா இருக்கிறதுனால ஸ்லோவரா இருக்கு. அதை ஓவர் கம் பண்ணாதான் ஃபாஸ்டரா இருக்க பில்டரை கொண்டு வந்தாங்க. ஸோ ஸ்ட்ரிங் பஃபர் கேன் பி கன்வெர்ட் டு ஸ்ட்ரிங் பை டூ ஸ்ட்ரிங் மெத்தட். ஸோ நான் வந்து இதை மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்டா முடியாதுலாம் சொல்ல முடியாது. கண்டிப்பா ஸ்ட்ரிங் பஃபர்ன்றது என்னவா மாத்தோம்னா ஸ்ட்ரிங்காவா மாத்தோம். ஸ்ட்ரிங்கா மாத்தி ஸ்ட்ரிங்ல இருக்க பெர்ஃபார்மன்ஸ்லாம் என்ன பண்ணிக்கும் அது வந்து மேக் பண்ணிக்கும். ஸோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா எப்படி எல்லாம் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் சின்டாக்ஸ். நல்லா பாத்துக்கோங்க. சின்டாக்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சின்டாக்ஸ் இஸ் கால்ட் as a formula. ஸோ இந்த சின்டாக்ஸ் தான் நான் என்ன பண்றேன்னா யூஸ் பண்றேன். பஃபர்ன்ற கீவேர்ட் யூஸ் பண்றேன். எப்படி ஸ்ட்ரிங்னு நான் டேட்டா டைப் யூஸ் பண்றேன், சிமிலர் லைக் தட் நான் பஃபர்னு யூஸ் பண்றேன். s equal to அப்படின்னு நான் கொடுத்துட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா நியூ கீவேர்ட் வச்சு பஃபர்ல ஹலோ வேர்ல்டுன்னு ஸ்டோர் பண்ணிருக்கேன். தி above ஆப்ஜெக்ட் ஸ்டோர்ட் இன் a heap memory and its value can be changed. இப்போ நான் என்ன பண்றேன், சேஞ்சுன்னு நான் சொல்லிட்டேன். அப்ப எனக்கு இந்த எஸ் அப்படின்ற இந்த ஆப்ஜெக்டை வச்சு நான் என்ன பண்றேன், அப்பேண்ட் அப்படின்ற ஒரு மெத்தடை வச்சிருக்கேன். என்ன மெத்தட் யூஸ் பண்றேன்னு நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்பேண்ட் அப்படின்ற மெத்தடை யூஸ் பண்ணி நான் என்ன பண்றேன், ஸோ என்னோட ப்ரோக்ராமுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸை தரேன். லைக் அப்பேண்ட் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். ஜாவா ப்ரோக்ராம் நான் ஆட் பண்றேன். இப்போ எனக்கு அவுட்புட் என்ன ஆகும்னா மாடிஃபை ஆகி வரும். ஸோ ஜாவா ப்ரோக்ராம்னு சொல்லி ஆட் ஆகி வரும். ஸோ இங்க நல்லா பாருங்க அப்பேண்ட் யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ யூஸ் பண்ணி என்ன பண்ணிருக்கேன், கம்பேர் பண்ணி இங்க இருக்கான அவுட்புட் என்ன பண்றேன்னா பிரிண்ட் பண்றேன். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் இல்லை, எஸ் பிரிண்ட் பண்ணா பிரிண்ட் பண்ணும். ஸோ இங்க பாருங்க, ஸோ நான் ப்ரோக்ராம் கொடுத்துருக்கேன். நல்லா வந்து ஒன் பை ஒன்னா இந்த ப்ரோக்ராமை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். நோட் பண்ணிக்கோங்க. இதை நோட் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும் லைக் பஃபர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ லெட் ஸ்டார்ட் தி ப்ரோக்ராம். ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா மெயின் மெத்தட். எல்லா ப்ரோக்ராம்லயும் எனக்கு என்ன தேவைன்னா மெயின் மெத்தட் தேவை. ஸோ இந்த மெயின் மெத்தட்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா என்னோட ஸ்ட்ரிங் பஃபர். ஸோ இங்க தெரியுதா, ஸோ ஸ்ட்ரிங் பஃபர் எஸ்டிஆர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்கேன், ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணிருக்கேன். நல்லா நோட் பண்ணுங்க, எஸ்டிஆர்ன்றது தான் என்னோட ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட். ஸோ இந்த எஸ்டிஆர்ன்ற ஆப்ஜெக்ட்ல நான் என்ன பண்றேன்னா ஸோ ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணிட்டேன். அந்த டேட்டா தான் எனக்கு என்னன்னா லைக் ஆப்ஜெக்ட் லேங் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஆப்ஜெக்ட் லேங்ல நான் நியூ கீவேர்ட்ல ஹீப் மெமரியில ஸ்டோர் பண்ணேன். இந்த ஹீப் மெமரியில நான் ஸ்டோர் பண்ணிட்ட பிறகு என்ன எனக்கு ஒரிஜினல் ஸ்ட்ரிங் அப்படின்னு நான் கேட்கிறேன். ஸோ ஒரிஜினல் ஸ்ட்ரிங் என்னன்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லிடுது. லைக் என்ன சொல்லும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் லாங்குவேஜ் அப்படிதான் என்னோட ஒரிஜினல் ஸ்ட்ரிங்னு சொல்லும். ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன், ஸ்ட்ரிங்கோட லென்த் கண்டுபிடிக்கிறேன். ஆல்ரெடி நம்ம ஸ்ட்ரிங்ல நேற்று லென்த் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோல லென்த் அப்படின்ற ஒரு மெத்தடை பார்த்தோம். அந்த மெத்தட்ல நான் என்ன பண்றேன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்ட்ரிங் எவ்வளோன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறேன். என்னோட ஸ்ட்ரிங்கோட வேல்யூ இதுதான். ஸோ இதுல மொத்தம் லென்த் எவ்வளவு இருக்கு அப்படின்னு நான் செக் பண்ணும்போது அதோட லென்த் வேல்யூ எனக்கு ஃபர்ஸ்ட். அப்புறம் ஆக்சஸிங் அ கேரக்டர் இன் ஸ்ட்ரிங்ஸ். ஸோ ஒரு கேரக்டரையும் நான் என்ன பண்ணுவேன்னா ஆக்சஸ் பண்றதுக்காக ஃபார் லூப் யூஸ் பண்றேன். ஃபார் லூப்ஸ்ல என்ன சொல்றேன்னா ஃபார் இன்ட் ஈக்குவல் டு 0. அப்போ இன்டோ ஸ்டார்டிங் வேல்யூ வந்து 0ல இருந்து எனக்கு வரணும். ஐ லெசர் தென் ஸ்ட்ரிங் டாட் லென்த் நான் கொடுக்குறேன். ஐ வந்து எனக்கு இன்க்ரிமெண்ட் ஆகணும்னு நான் சொல்லிட்டேன். ஸோ சொல்லி முடிச்சுட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ பி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்கேன்னா ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணிருக்கேன். எனக்கு என்ன பண்ணும், அந்த பீன்ற வேரியபிள் எனக்கு என்ன பண்ணும், ஆல்ரெடி நான் என்ன பண்ணிருக்கேன்னா எஸ்டிஆர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணிருக்கேன். எஸ்டிஆர் ஆப்ஜெக்ட்ல தான் நான் என்ன பண்ணேன் ஃபர்ஸ்ட் டேட்டாவை ஸ்டோர் பண்ணேன். ஸோ அடுத்து நான் என்ன பண்ணிருக்கேன்னா லென்த் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்தது ஐ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். அந்த ஐல நான் என்ன பண்ணிருக்கேன்னா அந்த ஐ வேரியபிள்ல ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணிருக்கேன். அந்த வேல்யூ தான் எனக்கு என்னன்னா 0. ஸோ அந்த வேல்யூவை லென்த்தோட என்ன பண்றேன் கிரேட்டர் தென்னா இருக்கான்னு செக் பண்ணிட்டு அகெயின் இன்ட்
இன்ட்னு சொல்லி கொடுத்துட்டு இன்ட்ல நான் என்ன பண்ணிருக்கேன்னா இன்ட் பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணிருக்கேன். இந்த இன்ட் பில வந்து இன்ட் பி தான் எனக்கு என்ன பண்ணும்னா லைக் பொசிஷன் ஆஃப் தி ஸ்ட்ரிங். ஸோ ஆக்சஸிங்க சிங்கிள் கேரக்டர்ல அதோட பொசிஷனை எனக்கு என்ன பண்ணும் வாங்கணும். அப்ப i+1 பார்க்கும்போது ஒரு வேல்யூ கூட்டும் போது என்ன ஆகும் பொசிஷனும் இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ இன்க்ரிமெண்ட் ஆகும்போது எனக்கு என்ன ஆகும் ஒரு வேல்யூவா ஆட் ஆகி வரும். ஸோ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என்ல எனக்கு என்ன ஆகும்னா லைக் அந்த பொசிஷன் ஆஃப் வேல்யூ எதுல வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேரட்ல வரும். நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோல பார்த்தோம். ஸோ கேரட் அப்படின்ற கான்செப்ட் பார்த்தோம். ஸோ லென்த் கேரட் அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு. இப்போ நான் கேரட்ல என்ன பண்றேன் ஒரு வாட்டியும் பொசிஷன் மாறும் போதோ ஐயோட வேல்யூ 0 1 2 3 4 5 6 வரும்போது ஒரு வேல்யூ பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் எனக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லைக் இன்செட்டிங் ஸ்ட்ரிங். ஓகேவா, மிடில் ஒரு ஸ்ட்ரிங்கை இன்செர்ட் பண்ணோம். ஸோ இன்செர்ட் பண்றதுக்கு முன்னாடி எனக்கு என்ன வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரிங்கை வந்து 2 ஸ்ட்ரிங்கா மாத்தணும். ஸோ அதனாலதான் நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா str அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருக்கேன். ஸோ str2 ஆல்ரெடி str1 அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிருக்கேன்னா ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்கேன். இப்போ எனக்கு 2 ஸ்ட்ரிங்கா மாத்தணுன்றதுக்காக str1 அப்படின்ற ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அதுல நான் என்ன மெத்தட் யூஸ் பண்றேன் அப்படின்னா 2 ஸ்ட்ரிங் யூஸ் பண்றேன். அடுத்து நல்லா நோட் பண்ணீங்கன்னா இண்டெக்ஸ் ஆஃப், ஏன்னா எனக்கு என்ன பண்ணும் ஹேட் பண்ணும். எங்க ஹேட் பண்ணணும்ன்றத நான் சொல்லுவேன். அப்போ இண்டெக்ஸ் ஆஃப் லாங்குவேஜ் அப்படின்றதுல எனக்கு பக்கத்துல என்ன பண்ணணும்னா ஓரியன்டட் அப்படின்னு எனக்கு ஸ்டோர் ஆகணும். ஸோ பொசிஷனை சொல்றதுக்காக தான் என்ன யூஸ் பண்ணிருக்காங்கன்னா பிஓஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோர் பண்ணிருக்காங்க. ஆல்ரெடி நான் str1 2 ஸ்ட்ரிங்கா மாத்தணும் அப்படின்றதுக்காக இப்ப நான் இங்க வந்து str2ன்னு கொடுத்துட்டு நியூ ஸ்ட்ரிங்ல str பழசுல இருக்க கொடுத்துருக்க டேட்டாவை நான் இங்க என்ன பண்றேன் 2 ஸ்ட்ரிங்கா மாத்துறேன். மாத்திட்டு நான் என்ன பண்றேன் பிஓஎஸ் பொசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றேன் ஒரு வேரியபிளை கிரியேட் பண்றேன். ஸோ பிஓஎஸ்ன்றது ஒரு ஷார்ட் ஃபார்ம். நீங்க வேற எதுவும் நினைச்சுக்காதீங்க. பிஓஎஸ் நான் ஒரு கொடுத்து முடிச்சுட்டு என்ன பண்றேன் str டாட் இண்டெக்ஸ் ஆஃப் மெத்தட் யூஸ் பண்ணி lang அப்படின்ற ஒரு பர்டிகுலர் ஸ்பேஸ்ல நீ என்ன பண்ணணும் பொசிஷன் இன்செர்ட் இன்டூ மெத்தட் என்னன்னா இன்செர்ட் இன்டூல நான் என்ன பண்றேன் ஸோ ஓரியன்டட் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன். இப்போ எனக்கு என்ன ஆகணும்னா மாடிஃபை ஆகிற ஸ்ட்ரிங் எனக்கு வரணும். ஸோ lang பக்கத்துல ஓரியன்டட் வருதா அப்படின்னு சொல்லிட்டு அவுட்புட்ல பார்க்கணும். அண்ட் மாடிஃபை தி கேரக்டர். ஸோ செட் கேர் அப்படின்ற மெத்தட் யூஸ் பண்ணி நான் என்ன பண்றேன்னா 6th பிளேஸ்ல ஒரு ஐஃபன் வரணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ ஐஃபன் வரணும். அந்த ஐஃபன் வந்த பிறகு எனக்கு என்ன ஆகணும் அந்த ப்ராசஸ் எனக்கு பிரிண்ட் ஆகணும். அடுத்தது அப்பேண்டிங் ஸ்ட்ரிங். இன்செர்ட் வேற அப்பேண்ட் வேற. இன்செர்ட்னா உள்ள எடுத்துட்டு போயிட்டு போடுறது, அப்பேண்ட்னா அந்த வார்த்தையை சேர்க்கறது. ஸோ இம்ப்ரூவ் செக்யூரிட்டி அப்படின்றத எனக்கு வேணும். அதனால என்ன பண்ணிருக்கேன் அப்பேண்ட் ஸ்ட்ரிங் பிளஸ் ஸ்ட்ரிங் அப்படின்றத நான் என்ன பண்ணிருக்கேன் கால் பண்ணிருக்கேன். இந்த எஸ்டிஆர் தான் எனக்கு என்ன ஆகுனா இங்க பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ பாருங்க எனக்கு அவுட்புட் நல்லா நோட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா தெரியும். ஃபர்ஸ்ட் நார்மலான என்னோட இது வந்து ஆப்ஜெக்ட் lang. அடுத்து டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்ட்ரிங் எவ்வளவுனா 15. ஸோ பொசிஷன் 1 இன்க்ரிமெண்ட் ஆகும்போது எனக்கு என்னன்னு வருது ஓன்னு வருது. அடுத்து பி ஜே. ஸோ ஒரு வாட்டியுமே பியோட வேல்யூ ஸோ நான் சொன்னேன்ல ஸோ பி அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். பியோட வேல்யூ எனக்கு என்னவா இருக்கணும் அப்படின்னா ஸோ ஐயோட வேல்யூ ஒரு வேல்யூவா இன்க்ரிமெண்ட் ஆகி எனக்கு என்ன பண்ணும் பெர்ஃபார்மன்ஸ் ஆகணும்னு சொன்னேன். ஐயோட வேல்யூ 0வா இருக்கு. 0+1 எவ்வளோ 1 தானே. ஸோ 1 அப்படின்னு நான் கொடுக்குறப்போ 1 வந்து என்ன பொசிஷன் வந்து 0 ஓ BJECT அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு 15 கேரக்டர்ஸோட என்ன பண்ணுதுன்னா இங்க ப்ரெசென்ட் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி தான் என்னால என்ன பண்ணுவேன் கேரட் யூஸ் பண்ணி பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியும். அப்புறம் எனக்கு என்ன பார்த்தீங்கன்னா மாடிஃபைடு ஸ்ட்ரிங். அப்போ எனக்கு lang அப்படி சொல்றேன் ஆப்ஜெக்ட். ஸோ நான் சொன்னேன்ல நான் என்ன பண்ணேன் 2 ஸ்ட்ரிங்கை யூஸ் பண்ணேன். அண்ட் அதுல வந்து என்ன பண்ணிருக்கேன் பர்டிகுலர் வேர்டு ஆட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன்னா இன்செர்ட் இன்டூன்னு நான் கொடுத்தேன். இன்செர்ட்ல நான் என்ன பண்றேன் ஆப்ஜெக்ட் லாங்னு கொடுத்தேன். அந்த ஆப்ஜெக்ட் லாங் பக்கத்துல ஒரு ஐஃபன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐஃபன் ஆட் பண்ணேன். அடுத்து லாஸ்ட்ல வந்து அப்பேண்ட் பண்ண இம்ப்ரூவ் செக்யூரிட்டின்னு கொடுத்தேன். ஸோ இது எல்லாமே எனக்கு நான் யூஸ் பண்ண மெத்தட் தான். இந்த ப்ரோக்ராம் ஒரு எக்ஸாம்பிள். ஸோ நிறைய நான் மெத்தட்ஸை யூஸ் பண்ணி பெர்ஃபார்மன்ஸ் பண்ண எல்லா கீ மெத்தட்ஸும் யூஸ் பண்ணேன். ஸோ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி பாருங்க. ஸோ ரன் பண்ணி பார்த்து பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஸோ ரெண்டுத்துக்குமே இருக்கிற டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் பஃபர் அண்ட் ஸ்ட்ரிங்குக்கும் ஸ்ட்ரிங் பஃபருக்கும் என்ன டிஃப்ரெண்ட். ஸ்ட்ரிங் வந்து நான் சொன்ன மாதிரி தான் இம்மியூட்டபிலிட்டி. ஸோ இது வந்து எனக்கு என்னன்னா மியூட்டபிள் பெர்ஃபார்மன்ஸ் நடக்கும். அண்ட் இதோட ஸ்பீட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லோவரா இருக்கும். ஸ்ட்ரிங்கோட ஸ்பீட் வந்து ஸ்லோவர் அண்ட் பஃபரோட ஸ்பீட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ எனக்கு என்னன்னா கன்சியூமர் மெமரி. ஸோ மோர் மெமரியே என்ன பண்ணும்னா ஸ்ட்ரிங் கன்சியூம் பண்ணிக்கும். இது வந்து லெஸ் மெமரியே என்ன பண்ணும்
கன்சியூம் பண்ணி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும். அடுத்தது எனக்கு என்ன பண்ணும், ஓவர்ரைட் ஈக்குவல்ஸ் மெத்தட். ஓவர்ரைட் மெத்தட் யூஸ் பண்ணோம். இட் டஸ் நாட் ஓவர்ரைட் ஈக்குவல்ஸ் மெத்தட். ஸோ நிறைய ஈக்குவல்ஸ் மெத்தட் இது என்ன பண்ணாதுன்னா யூஸ் பண்ணாது. அண்ட் இது என்ன பண்ணாதுன்னா யூஸே பண்ணாது, ஓவர் ரைடே பண்ணாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஈக்குவல்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் பேசிஸ்ல. ஸோ அடுத்தது பஃபருக்கும் பில்டருக்கும் நான் சொன்ன மாதிரி தான், ஒரே ஒரு இதுதான், சிங்க்ரனைஸ்ட் அண்ட் நான் சிங்க்ரனைஸ். ஸோ பஃபர்ன்றது எனக்கு என்ன அப்படி எப்படி இருக்கும்னா சிங்க்ரனைஸ்டா இருக்கும், அண்ட் பில்டர்ன்றது எனக்கு நான் சிங்க்ரனைஸ்டா இருக்கும். ஸோ ப்ராசஸ் என்ன ஆகும்னா ஒன் பை ஒன்னா நடக்கும். அண்ட் இதோட வேர்ஷன் பார்த்துக்குங்க. ஸோ பஃபர்ன்றது எனக்கு 1.0ல வந்துச்சு. இதுவே எனக்கு பில்டர் வந்து 1.5ல வந்துச்சு. அப்போ 5ல வரப்போ இதுக்கும் எவ்வளோ கேப் இருக்குன்னு பாருங்க. 5 இயர்ஸ் கேப் இருக்கு. ஸோ வேர்ஷன் இன்க்ரிமெண்ட் பண்றதுக்காக. ஸோ அது வரைக்குமே பஃபர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் தான் பில்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபாஸ்டா தான் இருக்கணும். ஸோ இது அதுக்கான எக்ஸாம்பிள். அண்ட் இங்க நம்ம எப்படி பஃபர்னு யூஸ் பண்றோமோ அதே மாதிரி இங்க நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா பில்டர்னு யூஸ் பண்ணுவோம். மற்றபடி எல்லாத்துக்குமே எனக்கு என்னவா இருக்கும்னா காமனா தான் இருக்கும். ஸோ ஐ ஹோப் இந்த கான்செப்ட் பஃபர், பில்டர் அண்ட் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த ஈக்குவல்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதுல இருக்க எல்லா ப்ரோக்ராமையும் ஒர்க் பண்ணி பாருங்க. சின்டெக்ஸ் எல்லாமே நோட் பண்ணி பாருங்க. ஸோ நோட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது நல்லா புரியும். அண்ட் ஈக்குவல்ஸ், ஸோ ஈக்குவல்ஸ் கம்பேர்ட் டு அண்ட் டபுள் ஈக்குவல் டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதையும் நோட்ஸ் எடுத்து பாருங்க. அண்ட் கீப் ப்ராக்டிசிங் எவ்ரி திங். ஸோ நாளைக்கு வீடியோவில் டோக்கன்னா என்ன அண்ட் ஜாயின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஸோ கோர் கான்செப்டை சீக்கிரமா முடிச்சுட்டு அண்ட் சீக்கிரமா அட்வான்ஸ் ஜாவாக்கு போகலாம். ஸோ உங்களோட சப்போர்ட் கண்டிப்பா எங்களுக்கு தேவை. ஸோ கீப் சப்போர்ட்டர்ஸ், உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணி லெட்ஸ் ஸ்டார்ட் அவர் கரியர் இன் ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்லி கூப்பிடுங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணுங்க, லேர்ன் பண்ணுங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ தட்ஸ் ஆல். தேங்க்யூ.